2 சிறுநீரகங்கள் செயலிழந்து மாற்று சிறுநீரகம் வைக்க பணமில்லாமல் தவிக்கும் கல்லூரி 1ஆம் ஆண்டு படிக்க வேண்டிய மாணவன். வீட்டில் படுக்கையில் சிகிச்சைக்கு பணமில்லாமல் தவிக்கும் அவலம். கன்னியாகுமரி மாவட்டம் மேல்புறம் அருகே வட்டவிளை பகுதியைச் சேர்ந்தவர் பால்ராஜ். இவரது மனைவி கிறிஸ்டல் ஜெயந்தி. இவர்களுக்கு சரத் 19 வயது, பரத் 17 வயது என 2 மகன்கள் உள்ளனர். பரத் 4 வயதிலிருந்து சிறுநீரகத்தில் கல் நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். தற்போது 12ஆம் வகுப்பு முடித்து கல்லூரியில் சேர வேண்டிய சூழ்நிலையில் 2 சிறுநீரகங்கள் செயலிழந்து வாரம் 2 முறை டயாலிசிஸ் சிகிச்சை பெற்று வருகிறார். இதனால் கூலி வேலைக்கு சென்று வந்த தந்தைக்கு அவ்வப்போது மகனுக்கு உடல்நலக் குறைவால் பாதிக்கப்படும் போது மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனால் வேலைக்கும் செல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர். இதனால் குடும்பம் வறுமையில் வாடுகிறது. தற்போது உடனடியாக மாற்று சிறுநீரகம் வைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதற்காக பணம் இல்லாததால் இவர்கள் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். ஆகவே உதவிக்காக உதவும் கரங்களை எதிர்பார்த்து இந்த குடும்பம் தவித்து நிற்கிறது. அரசு உதவ முன்வர வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுவடைந்துள்ளது. உதவ முன்வருவோர் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், அக்கௌண்ட் நம்பர் 08400100001347 என்ற அக்கௌண்ட் நம்பருக்கு தங்களால் முடிந்த உதவிகளை அனுப்பி கொடுத்து உதவுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் 9626431660 என்ற மொபைல் எண்ணில் ஜிபே மூலமாகவும் உதவலாம். ஜெயந்தி, எனது ஒரு வட்டவிளை மேல்புறம் பக்கம். எனக்கு 2 பிள்ளைங்க. மூத்த பையன் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கேன். இளைய பையன் +2 முடிச்சுட்டு அவனு 4 வயசுலேயே கிட்னியில் கல் மருந்தெடுத்துகிட்டே இருந்து இப்போ 2 கிட்னியும் லிவர் மாற்றி வைக்கணும்னு சொல்லியிருந்து என்ன புருஷனருக்கு கூலி வேலை தான். இவ்வளவு தூரம் இருந்த காசும் எல்லாம் செய்து எல்லாம் முடித்த வரைக்கும் பார்த்தோம். இனி முடியாத ஏதாவது உதவி வேணும். அரசும் ஏதாவது உதவி செய்யணும்.